ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான தொக்கு தாங்க செய்ய போகிறோம். வெண்டைக்காவை வச்சு நீங்கள் காரக்குழம்பு வறுவல் தான் நம்ம செஞ்சு சாப்பிட்ருப்போங்க. இது போல் ஒரு முறை தொக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சுட சுட சாதத்தில் இந்த தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாதுங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க. வர கொத்தமல்லி நல்லா கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி வரும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா பொரியட்டுங்க. 2 நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காரத்துக்காக 4 வரமிளகா சேர்த்துக்கிறேங்க. இது நல்ல காரமான மிளகா. கொஞ்சம் வெண்டைக்காவுக்கு காரமாக சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். உங்களோட மிளகா காரம் இல்லைன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாங்க. 10 பல் அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி ஒரு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிடுங்க. இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளாட்டியும் அதே கடாயிலே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் பீசஸை அப்படியே சேர்த்துக்குவோம். 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த வெண்டைக்காயோட அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க இந்த தொக்குக்கு. அதனால் நல்லா வதக்கிக்கணும். வெண்டைக்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்கப்புறம் பார்ப்போம். வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. அதில் இருக்க பிசு தன்மையெல்லாம் போய் நல்லா ப்ரௌன் கலராக மாறி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 பழுத்த தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணுங்க. அதளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தட்டை போட்டு மூடி வேக வைக்கலாங்க. இது 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளியும் இந்த வெண்டைக்காவுக்கும் தேவையான அளவு மட்டும் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துருங்க. ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இது வெந்து வரத்துக்குள்ளாட்டியும் நம்ம வறுத்து வச்சுருக்க பொருளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வேக வச்சுருக்க வெண்டைக்காவும் தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. இந்த வெண்டைக்காயில் இருக்க பிசு தன்மையும் தக்காளியில் இருக்க தண்ணியுமே போதுமானதுங்க. இந்த தொக்குக்கு கொஞ்சமாக சின்ன கோழி குண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கோம். கொஞ்சம் புளிப்புக்காக புளி சேர்த்துக்கிறோங்க. இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துட்டு 2 நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் விழுது இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணுங்க. நைஸாக அரைச்சிடாதீங்க. நைஸாக அரைக்காமல் வாயில் கடி பண்ணணும். அந்தளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா சுருள கிண்டணுங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அப்படியே கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் வேணும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் தொக்கு ரெடிங்க. நல்லா சுட சாதம் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த தொக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தொக்கு போட்டுட்டு இது கூட வடகம் அப்பளம் ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்பயும் குழம்பு வைக்காமல் வெண்டைக்காய் வச்சு இது போல் ஒரு முறை தொக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான இந்த தொக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நம்ம சேனலில் நிறைய தொக்கு ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் லிங்க் இருக்குது, போய் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.